வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக எங்களுடைய விடாமுயற்சி நிச்சயமாக சிறந்த பலனை தரும் என்ற கருத்தோடு வினாவுக்குள் நுழைவோம். இது 2005ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 1 7வது வினா. கீழே தரப்பட்டுள்ள உருவில் பெரிய சில்லு அம்புக்குறியினால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலுமெனின் ஏயும் பியும் எவ்வாறு வேறுபடும்? இது எவ்வகையான செயற்பாடு என்றால், முன்னைய காலங்களில் அதாவது மோட்டார் இலத்திரன் அதாவது எலக்ட்ரிசிட்டி வருவதற்கு முதல் ஆழமான கிணறுகளிலிருந்து தண்ணீரை எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பொறி கருவியின் செயற்பாடு. இங்கே ஒரு சக்கரம் இருக்கின்றது. அது பெரிய சக்கரமாக இருக்கின்றது. அந்த சக்கரத்தில் கயிறு பொருத்தப்பட்டு அது பச்சில்லுக்கு கடத்தப்படுகின்றது. அந்த சக்கரம் வலஞ்சொலியாக சுழலுகின்ற போது பச்சில்லுகளின் நடுச்சக்கரம் வலஞ்சொலியாகவே சுற்றும். அப்போ அந்த சக்கரத்துக்கு இணைந்துள்ள பச்சில்லுகள் இடஞ்சுழியாக சுற்றும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ இரண்டும் பச்சில்லு நடுவில் இருக்கிற பச்சில்லு வலஞ்சுழியாக சுற்றும் போதும் அதற்கு அண்மையில் இருப்பவை இரண்டுமே இடஞ்சுழியாகத்தான் சுற்றும். ஆனால் இடஞ்சுழியாக சுற்றினாலும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிற ஏபிக்கு யாது நிகழும் என்றுதான் கேட்கப்படுகின்றது. ரெண்டுக்கும் ஒரே நிலைப்பாடு நிகழாத காரணம் என்னென்றால், அந்த சில்லுகளில் வலது பக்கம் இடது பக்கம் என மாறி அந்த கயிறு பொருத்தப்பட்டுள்ளது. கீழே உள்ளது வாளி என கருதுவோம். அப்போ இப்போ எங்களுக்கு தெரிகின்றது, இடஞ்சொலியாக சுற்றுகின்ற போது ஏ என்பது அது அதாவது நடுவில் உள்ளது வலஞ்சொலியாக சுற்றும் போது அது இடஞ்சொலியாக சுற்றுகின்றது. அப்போ ஏ என்பது கீழ் நோக்கி வரும். இதேமாரி பி என்பதும் அது இடஞ்சொலியாக சுற்றுகின்ற போது பி என்பது மேல் நோக்கி செல்லும். அப்போ இதற்கான விடையாக முதலாவது விடை மிக பொருந்துகின்றது. இது ஒரு பொறி கருவியின் செயற்பாட்டை உன்னிப்பாக அவதானிப்பதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பெரிய சக்கரம் வலஞ்சொலியாக சுற்றும் போது நடுவில் உள்ள சக்கரம் வலஞ்சொலியாக சுற்றுகின்றது. மற்ற இரண்டும் இடஞ்சொலியாக சுற்றுகின்றன. அதோடு வெட்டுப்பல்ல ஊடாக தொடர்பு கொண்டது. அப்போ ஏ என்பது இடஞ்சொலியாக சுற்றும் போது வாளி கீழ்நோக்கியும், பி என்பது இடஞ்சொலியாக சுற்றும் போது வாளி மேல் நோக்கியும் நகர்கின்றது. ஆகவே முதலாவது விடை பொருத்தமானது. நன்று.